வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. படிப்படியாக கடலிலேயே மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஈரோடு, தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களில் இரவில் மிதமான மழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகம் மற்றும் புதுச்சேரி அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவுக்கான வளர்ச்சி வெறும் தொடக்கம் மட்டும்தான். குவைத்தில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பேச்சு. புதிய குவைத்துக்கு தேவையான மனிதவளம், திறன் மற்றும் தொழில்நுட்பம் இந்தியாவிடம் உள்ளது. வருங்கால குவைத்தை உருவாக்கும் பணியில் இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது திமுக செயற்குழு கூட்டம். தேர்தல் பணிகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். திமுக அரசு சிறுபான்மையின மக்களுக்காக ஒரு சிறு துரும்பை கூட இதுவரைக்கும் கிள்ளி போடவில்லை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் எடப்பாடி பழனிசாமி சாடல். நான் வலியுறுத்துகின்றேன், இந்த அரசு சிறுபான்மையின் மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை, ஒரு சிறு துரும்பை கூட இதுவரை கிள்ளி போடவில்லை என்பது இதன் மூலம் அனைவருக்கும் தெளிவாக புரியும் என்று கருதுகிறேன். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தவறுகளை மறைக்க தன் மீது அவதூறு பரப்புகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டங்ஸ்டன் விவகாரத்தில் 10 மாத காலம் திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மக்கள் கொய்த்தெழுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியின் காரணமாகத்தான் நீங்க கடிதம் எழுதுறீங்க பிரதமருக்கு. அதுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டாடுறீங்க. ஆனால் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் 2024 பிப்ரவரி மாதம் நம்முடைய மதுரை மாவட்டம் மேலூர் அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் விடுகின்ற பொழுது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை? அதிமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு பலூன்களை பறக்கவிட்ட முதலமைச்சர் தற்போது வெள்ளை குடை பிடித்து வெள்ளை குடை வேந்தனாக மாறிவிட்டார். மத்திய அரசை எதிர்ப்பதில் திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்ப வெள்ளை கூட போய் பிடிக்கிறார். வெள்ளக்குடி வேந்தன் இன்றைய முதலமைச்சர் இவரா பேசுறார் வீரவசனம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் முதலமைச்சர் NLC விரிவாக்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்காதது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சரமாரி கேள்வி. சட்டமன்றத்தில் பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரை டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டேன். ஆவேசமா பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. இந்த ஆவேசம் ஏன் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிராக உங்களுக்கு வரல? நெய்வேலியில் இருக்கிறது அங்கே முப்போகம் விளைகின்ற அங்கேயும் விவசாய நிலம் தானே.
விவசாய நிலங்களை தொழிற்சாலைகளாக மாற்ற துடிக்கும் ஏவவேலு அமைச்சர் கிடையாது, அவர் ஒரு வியாபாரி. திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற ஒரு 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்தில் கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. டெல்லியை போல் தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் போராட்டம் நடத்த வேண்டும். விவசாயிகளுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தான் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டதாகவும் அன்புமணி பேச்சு. சுத்தி லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கேயே தங்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்கி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்றுதான் என்னுடைய ஆசை. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விவசாயிகளும் சென்னையை நோக்கி, சென்னையை ஸ்தம்பித்து அங்கே செல்ல வேண்டும். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். அதுதான் என்னுடைய ஆசை. அதை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள். எல்லாரும் மாட்டு வண்டியில வாங்க. அம்பேத்கருக்கும் காங்கிரசுக்கும் இருந்தது அரசியல் முரண்பாடு, பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் இருப்பது கருத்தியல் முரண்பாடு. அம்பேத்கரை அவமானப்படுத்திய காங்கிரசுடன் கூட்டணியில் இருப்பது அம்பேத்கரை அவமதிப்பதாக இல்லையா என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதில். சிதைப்பதற்கு, சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம், காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன். அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஏதேதோ பேசுகிறார். கூட்டணி உடையவில்லை என்ற ஆதங்கத்தில் பேசி வருகிறார் அண்ணாமலை. திமுக சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக திருமாவளவன் உள்ளார் என விமர்சித்த அண்ணாமலைக்கு பதிலடி. கூட்டணியை நாங்கள் ஒருபோதும் சிதைப்பதற்கு, சிதறடிப்பதற்கு துணை போக மாட்டோம், காரணமாக இருக்க மாட்டோம் என்று நான் பிரகடனம் செய்தேன். அதை அண்ணாமலை போன்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்கிற ஆதங்கத்தில் ஏதேதோ பேசுகிறார். நடிகர் அல்லு அர்ஜுன் கை, கால், கிட்னியை இழந்து விட்டாரா என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம். அல்லு அர்ஜுனை பார்க்க ரசிகர்கள் வரிசையில் நிற்பதை சுட்டிக்காட்டி காட்டமான கேள்வி. அரசு சார்பில் இனி திரைப்படங்களுக்கான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படாது. சிறப்பு காட்சிகளுக்கும் இனி அனுமதி இல்லை என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் நடிகர் அல்லு அர்ஜுன் குற்றச்சாட்டு. தன் கேரக்டரை யாரும் ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டாம் எனவும் தனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் எனவும் காட்டம். ஊராட்சி செயலாளர்கள் ஒரே கிராம ஊராட்சியில் பல ஆண்டுகள் பணிபுரிவதை தடுக்கும் வகையில் பணி மாறுதல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் உத்தரவு. நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி இன்று தொடக்கம். தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் நடவடிக்கை. கேரளத்தில் இருந்து உதவி ஆட்சியர் ஆல்பர்ட் தலைமையில் 70 பேர் கொண்ட தனிக்குழு இன்று நெல்லை வருகை.
குப்பைகளை முழுமையாக அகற்றும் வரை இந்த குழு நெல்லையில் தங்கியிருந்து மேற்பார்வை செய்யும் என தகவல். நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது. தேவைப்படும் போது அரசியலில் நடிகர்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தேவைப்படாத போது கூத்தாடிகள் என சொல்லி விடுவார்கள். திரைப்படம் தொடர்பான தனிநபர் விமர்சனத்தை ஏற்க முடியாது என நடிகர் சரத்குமார் திட்டவட்டம். பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க. அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நான் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சூரிய வம்சம் பாகம் 2 குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. தயாரிப்பாளர் RB சௌத்ரி விரைவில் அறிவிப்பார் என நடிகர் சரத்குமார் அறிவிப்பு. சரி சார், சூரிய வம்சம் 2 எஸ் எப்போ சார்? அது சௌத்ரி சார் அனௌன்ஸ் பண்ணுவார் விரைவில். திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி அருகே பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெற்றோர்கள் சாலை மறியல். பள்ளி வழக்கம் போல செயல்படும் என அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டியதால் கலைந்து சென்ற பொதுமக்கள். எப்பயும் பண்ண மாட்டோம். இது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் அதுக்காக சொல்றோம். ஸ்கூல் மைக்ரேட் ஆகாது, ஸ்கூல் தொடர்ந்து அங்கேயே ரன் ஆகும். ரன் ஆகும், க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸில் ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி தொடர்ந்து நீங்கள் அமைதியாக இருந்தால் சத்தமாக கேட்க மேடம். நீங்கள் இப்போ எப்படி ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி ரன் ஆகிட்டு. பள்ளியை மூடுவதற்கான காரணம் குறித்து நிர்வாகத்தினர் இதுவரை முறையான பதில் அளிக்கவில்லை. மாலை 3 மணி முதல் இரவு வரை காத்திருப்பதாகவும் பெற்றோர்கள் குமுறல். மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தொடர்ந்து இயங்கும், தற்போது தொடர்ந்து இயங்கும். இதுதான் லெட்டர். நாளே வரி முடிஞ்சிருச்சு. ஏன் நிறுத்துறோம், எதுக்காக நிறுத்துறோம் அப்படின்றது இதுவரை எதுவுமே தகவல் சொல்லல. 3 மணிலேருந்து இந்த பிரச்சனை நடந்துனுக்குது. ஆனா இது வரைக்கும் எதுக்கு இந்த திவான் முகமது மூடுறாங்கன்ட்டு ரீசன் என்னன்னே சொல்லவே இல்லை. முடிவே இல்லாம மிடில் கிளாஸ் எல்லாமே பேரண்ட்ஸுங்களாக்கிட்ட எல்லாருமே நல்லா கண் துடைப்பு வேலை செஞ்சு அனுப்புறாங்க. இப்ப 8 மணிக்கு. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 880வது நாளாக தொடர் போராட்டம். போராட்டத்தில் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து முழக்கம். கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம். அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். முன்னாள் சிறை கைதியின் பேத்தி மற்றும் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். பெண் ஒருவரால் தாக்கப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் பணியிடை நீக்கம். தென்காசியில் கமிஷன் தொகை கேட்டு திமுக சேர்மனை மிரட்டியதாக திமுக கவுன்சிலர் மீது புகார். சமூக வலைதளங்களில் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நீங்க பேசுங்க, கேண்டிடேட் பேசுங்க. அவன் நீங்க சேர்மன் சொல்லட்டும், நான் உங்களுக்கு 3% கவுன்சிலுக்குள்ள கொடுத்துருந்தேங்க. என்ன நீங்க நீங்க 3% கொடுத்துருன்னு சொல்லுங்க. ஆனா உங்ககிட்ட கேட்க மாட்டோம், கேண்டிடேட் வாங்கி கொடுத்தோம். அவர் சேர்மன் பதில் சொல்லட்டும் கேட்கிறேன். நீங்க கரெக்டான முடிவு சொல்லுங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயிலில் வழிபாடு நடத்துவதில் 2 தரப்பினர் இடையே தகராறு. கோயிலுக்குள் வரவிடாமல் தடுத்து பெண்கள் தாக்குவதாக ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டு.
கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறையால் விமான கட்டணங்கள் கிடுகிடு உயர்வு. உள்நாடு வெளிநாடு என அனைத்திற்குமான கட்டணங்கள் உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. அரக்கோணத்தில் உலக செஸ் சாம்பியன் குகேஷை பாராட்டும் விதமாக மணலில் சிற்பம் வரைந்த ஆசிரியர்கள். குகேஷின் உருவத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்தினர். மார்கழி மாத அஷ்டமி பிரதட்சணையை முன்னிட்டு ராமேஸ்வரம் கோயிலில் நாளை நடை திறப்பில் மாற்றம். காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கும் எனவும் கோயில் நிர்வாகம் தகவல். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மின்னொளியில் ஜொலிக்கும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயம். 400 அடி நீளம், 60 அடி அகலத்தில் 1,16,000 பல்புகளால் பிரம்மாண்ட பந்தல். சிவகங்கை மாவட்டம் தெய்வக்கோட்டையில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு மேள தாளங்கள் முழங்க மாட்டு வண்டியில் ஊர்வலம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு 18% GST வரி தொடர்கிறது. 55வது GST கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைப்புக்கான எந்த முடிவும் எடுக்கப்படாததால் ஏமாற்றம். செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான GST வரி 12% இருந்து 5% குறைப்பு. GST கூட்டத்திற்கு பின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. மிளகு, உலர் திராட்சைகளை விவசாயிகள் விற்பனை செய்தால் GST இல்லை. ஜீன் தெரப்பி சிகிச்சைக்கு GST வரியில் இருந்து விலக்கு எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. K9 பீரங்கி துப்பாக்கிகளுக்கு L&T நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம். 7,628 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 தானியங்கி துப்பாக்கிகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. தாமதமான கிரெடிட் கார்டு கட்டணங்களுக்கு 30% மேலும் வங்கிகள் அபராதம் வசூலிக்கலாம். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பால் கிரெடிட் கார்டு பயனர்கள் அதிர்ச்சி. துபாயில் இருந்து இலங்கைக்கு விமானத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள், லேப்டாப்புகள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. ஜெர்மனியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம். கிறிஸ்துமஸ் சந்தையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கை. பயிற்சியின் போது இந்திய கிரிக்கெட் வீரர் KL ராகுலுக்கு கையில் காயம். வரும் 26ஆம் தேதி நடைபெறும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல்.